ப்ரோ கபடி லீக் சீசன் 11. ஸோ அதற்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுற வகையில் ப்ரீ சீசன் கேம்ப் அப்படிங்கிறது ஒவ்வொரு டீமும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வேறு PKL சீசன் 11க்கான ஸ்டார்டிங் டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே நிறைய டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தங்களோட ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த டீம் எல்லாம் ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தமிழ் தலைவாஸ் புது ஜெர்சியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஜெர்சி ஆக்சுவலாக அந்த அப்டேட்டும் கொடுக்குறேன். அண்ட் தென் கூடவே ஒரு இன்டர்நேஷனல் கபடி டோர்னமெண்ட் அப்படிங்கிறது நடக்க போகுது. அதில் இந்தியாவோட பார்ட்டிசிபேஷன் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில். இப்போ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வாட் மினிட் ப்ளீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய தேங்க்யூ. நேற்று வீடியோவில் வந்து யாருமே எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதில்லை இது வரைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வகையில் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிகரன் அப்படிங்கிறவர் தான். 40 rupees சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருந்தாரு. கீப் மூவிங் ஃபார்வர்ட்னு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துருந்துச்சு ரகுநாத் அப்படிங்கிற ஒருத்தர், அண்டு கூடவே ஸ்ரீ சாமி முருகன் கௌதம். ஸோ இவங்களாம் ஆல்மோஸ்ட் சேம் ஒரே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிறத பண்ணியிருந்தாங்க. 40 rupees. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் தான் நம்ம சேனலில் சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிறத ஆரம்பித்து வச்சிருக்கீங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுக்கலாம். சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாக மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு லைக் பண்ணாலோ இல்லை ஒரு கமெண்ட் பண்ணாலோ ஒரு ஷேர் பண்ணாலோ அது எனக்கு பெரிய பூஸ்டர் தான் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராக்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தங்களோட பிளேயர்ஸ் எல்லாம் வர வச்சு ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ப்ரோ கபடி லீக் சீசன் 11க்காக ஹரியானா ஸ்டீலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தங்களோட ப்ரீ சீசன் கேம்ப் அப்படிங்கிறத IIS கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா 16 பிளேயர்ஸை வச்சு தங்களோட ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா பிளேயர்ஸும் வந்துட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டாங்க. பட் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் முக்கியமாக முகமது ரேசா சிஎன்ஏ இன்னும் வந்து சேரலை. அதுக்கப்புறமா தெலுங்கு டைட்டன்ஸ் பக்கம் மூவ் ஆகி போனோம் அப்படின்னா தெலுங்கு டைட்டன்ஸும் ஆல்மோஸ்ட் தங்களோட ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆல்ரெடி பிளேயர்ஸ் எல்லாம் வர வச்சிருந்தாங்க. ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பிக்கலாமா வேணாமாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறதையும் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பவன் ஷராவத் உட்பட நிறைய பிளேயர்ஸ் அங்கே வந்துட்டாங்க. அதே தான் எல்லா டீமுக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை, ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் மட்டும் உள்ளே வரணும். இங்கே விசா ஒர்க் இருக்குது, நிறைய பர்மிட்ஸ் அண்ட் எல்லாமே இருக்கு இல்லையா, ஸோ பர்மிஷன்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்களாம் இல்லாமல் இந்த டீம்ஸ் அப்படிங்கிற தங்களோட ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கூடவே பெங்கால் வாரியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பூஜையை போட்டு தங்களோட ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசெண்டாக வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மேக்ஸிமம் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து அங்கேயுமே வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே மெயினாக கருதப்படுற நம்மளோட புது கோச் இருக்காரு இல்லையா, ஸோ அவர் தான் இந்த ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறத ஆரம்பித்து வச்சிருக்காரு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பெங்கால் வாரியர்ஸும் ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இந்த ப்ராக்டிஸ் செஷனை பொறுத்த வரைக்கும் மணிந்தர் சிங் கொஞ்சம் கலந்துக்கல அப்படிங்கிறதுக்கான தகவலுமே வந்திருக்கு. சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்டேட் அப்படிங்கிறதெல்லாம் நான் வெயிட் பண்ணி உங்களுக்காக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வரைக்கும் பெங்கால் வாரியர்ஸும் தங்களோட ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இதெல்லாம் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டீமுமே தங்களோட ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போதைக்கு பிளேயர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, ரெஸ்ட் மோட்டில் இருக்காங்க. சீக்கிரம் பிராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்கான தகவல் வந்திருக்கு. ஸோ நம்மளோட ராம் மேகர் சிங் டீமான குஜராத் ஜெயன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிளேயர்ஸும் மேக்ஸிமம் மறைவாயிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரம் பிராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறதையும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதற்கான தகவலும் இப்போதைக்கு அவங்க கொடுத்துட்டாங்க. அண்ட் இப்போ நம்ம தமிழ் தலைவாஸ்குள்ள என்ட்ரி ஆகணும் அப்படின்னா தமிழ் தலைவாஸ் ஆல்ரெடி கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிராக்டிஸ் செஷன் நாங்கள் ப்ரீ சீசன் கேம்ப் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் முன்னாடி அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சச்சின் தன்வர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் தான் புதுசாக டீமுக்குள்ள வந்திருக்கிற பிளேயர் அப்படிங்கிறதுனால, ஸ்டார் பிளேயர் அப்படிங்கிறதுனால அவரை வச்சு ஒரு ஜெர்சி வந்து இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ப்ரோ தமிழ் தலைவாஸ் புது ஜெர்சி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமே அமைச்சிருந்தீங்க. ஸோ நீங்கள் இன்னும் என்ன இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஸோ அவருக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அது புது ஜெர்சி தான் தமிழ் தலைவாஸை பொறுத்த வரைக்கும். பட் இந்த ஜெர்சி வந்து பார்த்தீங்கன்னா மேட்சில் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன். அந்த வீடியோலேயே மென்ஷன் பண்ணப்பட்டிருந்துச்சு இது வந்து ப்ராக்டிஸ் ஜெர்சி அப்படிங்கிறத சொல்லிட்டு. ஸோ அவங்களோட ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஜெர்சி மட்டும் தான் இப்போதைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இப்போ அந்த முக்கியமான கபடி அப்டேட்குள்ளே வரேன். ஸோ ஒன்றும் இல்லை, இன்டர்நேஷனல் கபடி டோர்னமெண்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் ஃபர்ஸ்ட் சீனியர் வேர்ல்டு பீச் கபடி சாம்பியன்ஷிப் 2024 மென்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ 25 செப்டம்பர் 2024 முதல் 30 செப்டம்பர் 2024 வரைக்கும் இந்த டோர்னமெண்ட் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான தகவல் வந்திருக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 3 கோச்சஸை வச்சு இங்கே நடந்த சீனியர் நேஷனல் பீச் கபடி சாம்பியன்ஷிப்லேருந்து பிளேயர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்திருந்தாங்க இல்லையா. ஸோ அதுலேருந்து இப்போதைக்கு 26 பிளேயர்ஸ் வந்து ப்ராபபிள் லிஸ்ட்டில் இருக்காங்க. அதுலேருந்து ஒரு சில பிளேயர்ஸை ஃபில்டர் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் ஃபைனலிஸ்ட் பண்ணுவாங்க ஸ்குவாடா. அதுக்கப்புறமா அந்த ஸ்குவாட்
ஸ்குவாடை கூட்டிட்டு போய் இந்த டோர்னமெண்ட்ல இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற தகவல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பவன் ஷராவத்தோ இல்லை பர்தீப் நர்வாலோ பெரிய ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் ப்ளே பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது பீச் கபடி சாம்பியன்ஷிப். இங்கே பேட் யூஸ் பண்ணப்பட மாட்டாது அப்படிங்கிறதுனால ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மணலில் ஆட போகிறாங்க பேசிக்காக. அவ்வளோதான் பீச் கபடினா டிஃப்ரென்ஸ் அதுதான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க 26 பேர்லேருந்து ஒரு சிலர் தான் போய் ஆட போகிறாங்க. இங்கே வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரியான பெரிய பிளேயர்ஸ்லாம் ஆட மாட்டாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட குற்றம் குறிக்கலாம் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.